அங்கீகாரமே போயிடுச்சு இந்த தேர்தலில். இந்த தேர்தலில் இப்போ அப்பாவுக்கு மகனுக்கு என்ன சண்டைனா, நான் இருக்க வரைக்கும் கட்சி அங்கீகாரம் வாங்கி வச்சிருந்தேன். நீ ராமதாஸ் அவர்கள் நீ என்னைக்கு பாமகவுடைய தலைவராக மாறி ஜி.கே. மணியை வெட்டி விட்டு அன்னையோட அங்கீகாரம் போச்சு. ஸ்டாலின் கூப்பிட்டு நிறைவேற்றி சொல்றாரு, ஸ்டாலின் காதலியே வாங்கலை. ஏன் நீங்க அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க, நான் இதுக்கு உங்களுக்கு நிறைவேற்றணும். இந்த முரண்பாடுல தான் இப்போ சிங்கத்துக்கு கோபம் வருது. ஒப்பாவோட அரசியல் பண்ண, ஜெயலலிதாவோட அரசியல் பண்ண, எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், அத்தனை பேரையும் பார்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நான் வந்து மன்றாடணுமா? வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. திருமாவளவனுக்கு மனக்கசப்பு, காங்கிரஸுக்கு மனக்கசப்புக்கு, துரை வைக்கும் அவரு நீங்கள் நேற்றுக்கு நாங்கள் திமுகவோட கூட்டணியில் உள்ளாட்சியை தனியாக நிற்க போகிறோன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. துரை வைக்கு கூட நீங்கள் திமுகவோட ஒத்து போவதில் உடன்பாடு இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள், ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் அவர் பேசிய சில விஷயங்கள் பெரிய பரபரப்பு கொள்ளாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்க போகுது, அண்டம் கிடுகிடுக்க போகுது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தார். அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் பேசிய அந்த வார்த்தைகள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர் பேசிய வார்த்தைகள் வந்து பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, அவர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படின்னும் போது அவர் வந்து கொஞ்சம் பண்பாக பேசியிருக்கணும், வார்த்தைகளை பார்த்து உபயோகப்படுத்தணுன்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், டெய்லியும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதனால் அவர் அப்படி பேசினார்? ஒரு மரியாதை இல்லாமல் நான் உங்ககிட்ட வந்து பார்க்கணுமா, உன்னை வந்து பார்த்து கேட்குறது எனக்கு அவமானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எதனால் அப்படி பேசினார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இன்னொரு பக்கம் இந்த இடஒதுக்கீடு பற்றிய ஒரு பிரச்சனையும் போயிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே 10.5% வந்து இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது அப்புறம் அரசால் இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் இருக்குது. இது உச்சநீதிமன்றத்திலையும் இந்த வழக்கு இன்னும் இருக்குது அப்படின்னும் போது இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையும் ஸ்டாலின் அவர்களை இப்படி விமர்சித்ததையும் எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்போது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடுக்கான ஒரு போராளி ஆரம்பத்தில். அதாவது அறிவாலயம் 87 அறிவாலயத்தில் முப்பெரும் விழா. அந்த முப்பெரும் விழாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து திமுக தொண்டம் பூரா அறிவாலயம் திறப்பு விழா. அங்கே அன்னைக்கு எல்லாருமே கட்சி தொண்டர் பூரா அது ஒரு பெரிய விழாவாக கூடினார்கள். ராமதாஸ் அதே தேதியில் ஒரு வார காலம் சாலை மறியல். ஒரு வார காலம் சாலை மறியல். நீங்கள் ரோட்டோரம் இருந்த மரங்கள் எல்லாம் ரோட்டில் மேலே கிடக்குது. அப்போது வண்டி வாகனமெல்லாம் போக முடியல. ஒரு வார காலம் அந்த போராட்டத்தை நிறுத்தி வைக்க சொல்லி கருணாநிதி வேண்டுகோள் ராமதாஸுக்கு. ராமதாஸ் அறிவித்த நேரத்தில் தொடர் போராட்டம். மத்திய அரசாங்கத்தில் 2% ரிசர்வேஷன், 20% வன்னியர்களுக்கு. இது அறிவாலயம் திறப்பு விழாவுக்கு வந்து முப்பெரும் விழாவை முடித்து கொண்டு யாரும் ஊர் திரும்ப முடியும். ஏன்னா கள்ளக்குறிச்சி வரைக்கும் அன்னைக்கு சிங்கிள் ரோடு தான். கள்ளக்குறிச்சி போய் தான் உளுந்தூர்பேட்டை போகணும், லெஃப்டில் போகணும், திருச்சி போகணும். திருச்சி போனால் தான் மதுரை போக முடியும், மதுரை போனால் தான் திருநெல்வேலி போக முடியும். இந்த பக்கம் நீங்கள் கோயம்புத்தூர் போகிறவங்க போகிற எங்கே போய் போவான்? அந்த ரோடு தான். அப்போது இந்த அதாவது செங்கல்பட்டு முதல் கள்ளக்குறிச்சி வரை அனைத்து ரோடுகளுமே மறியல் செய்யப்பட்டது. அதே போல் நீங்கள் பெங்களூர் ஹைவே, வேலூர் முழுக்க அந்த ரோடும் சாலை மறியல். அப்போ திமுக காரன் திணறி போயிட்டான். ராமதாஸ் இடஒதுக்கீடுக்கான போராட்டம் இல்லாத நேரத்தில் தான் திமுகவை விழா எடுக்கும். இப்படியான போராட்டம். அதே போல ஒரு முறை ஜெயலலிதா முதலமைச்சர் அன்னைக்கு மகாபலிபுரத்தில் வன்னிய பெருவிழா, சித்திரை முழு நிலவு விழா. அப்போ இந்த அம்மா அசம்பிளி முடிச்சுட்டு நேராக சிறுதாவூர் போறதுக்காக போகுது. டிஜிபி ஓடி வந்து சொல்றாரு, அம்மா இன்னைக்கு வேண்டாம், எல்லாம் இன்னைக்கு வன்னியர் பெருவிழா, சித்திரை திருவிழா, எல்லாம் மகாபலிபுரம் ரோட்டில் ஒரு 2000க்கும் மேற்பட்ட லாரி நிற்கிது, வேண்டாம்பான்னு.
அப்போ அந்த அம்மா கேட்குது, தமிழ்நாட்டில் நான் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு ராமதாஸ் முடிவு பண்ணுறாரா? நான் முதலமைச்சரா ராமதாஸ் முதலமைச்சரா? இது யார் கேட்டது? ஜெயலலிதா கேட்டது. அப்போது இதுதான் அன்றைய அரசியல் நிலைமை. அப்புறம் அந்த அம்மா பிடிச்சி அவரை சிறையில் போடுது, அது ரெண்டாவது விஷயம் வச்சுங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர் டாக்டர் ராமதாஸ் தான். இந்த போராட்டம் இடஒதுக்கீடு போராட்டமாக இருந்தாலும் சரி, ரயில் மறியல், சாலை மறியல், இப்படி எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, பாமக எதை சொல்லுகிறது, என்ன செய்கிறது, இதை பார்த்தா அடுத்த கட்ட அதிமுக திமுகவுடைய நகர்வுகளை நீங்க தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் அதிமுக திமுக ஜெயிக்கணும்னா விஜயகாந்த் வளர்வதற்கு முன்பு பாமகவின் பாமக எந்த கட்சியில இருக்கோ அந்த வெற்றி கூட்டணி 8%, ஏறக்குறைய 50 லட்சம் வாக்கு. திமுக பக்கம் சாஞ்சா திமுக ஜெயிக்கும், அதிமுக சாஞ்சா அதிமுக பக்கம் ஜெயிக்கும். இதுதான் அன்றைய நிலைமை. ராமதாஸ் எப்போ வீட்டுக்கு வருவார்னு ஜெயலலிதா காத்திருக்கோம். கருணாநிதி கோபாலபுரம் எப்போ வருவார்னு இந்த கூட்டணி என்பது பாமக தான் இறுதி முடிவே பண்ணோம். அதுதான் அன்றைய யதார்த்த நிலைமை. ஆனால் இது எப்போ மாறுதுன்னா 98 அது பாமக அதிகாரத்துக்கு போகுது. எங்கே? டெல்லியில் பாலப்பாடி ராமமூர்த்தியோடு சேர்ந்து அதிமுக கூட்டணியில் வென்று நீங்கள் தலித் எழில்மலை சுகாதாரத்துறை அமைச்சராக வர்றாரு. அப்போது பாமக அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பிஜேபியை காப்பாற்றுறான். அன்னைக்கு ஒரு எம்பி ஓட்டு போடாதனால தான் ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்க்குது. அன்னைக்கு பாமகவுக்கு ஏறக்குறைய 4 எம்பிக்கள். இதுதான் பாமகவுடைய வெற்றி. ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்த்துட்டு வந்த பிறகு பாமக திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு. அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி, மீண்டும் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை 5 ஆண்டு காலம் பாமகவோடு 3 அமைச்சர்கள் முழுக்க இருக்காங்க. அப்போ இதன் பிறகுதான் தமிழ்நாட்டு அரசியல் சறுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா சிறுபான்மை மக்கள், முஸ்லீம் மக்கள் பூராமே, பழனி பாப்பா உட்பட எல்லாருமே அன்னைக்கு ஆபத் பாந்தவன் ஐயா டாக்டர் ராமதாஸ் தான். பழனி பாபா எம்ஜிஆர் இருந்தார், கருணாநிதி இருந்தார், அப்புறம் ஜெயலலிதா போன எங்கேயும் கடைசியாக வந்து அவர் செட்டிலான இடம் பாமக தான். பாமகவுடைய ரகசியமே எஸ்சி பிசி மைனாரிட்டி, தாழ்த்தப்பட்டவர்கள். எங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி தேவேந்திர குல வேளாளர், வடக்கே வன்னியர், சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவர்கள், இந்த 3 பேர் வந்தாங்கன்னா ஆட்சியை பிடிச்சிடலாம், அதிகாரத்தை பிடிச்சிடலாம். இதுதான். இது வந்து யூபியில் முலாயம் சிங் யாதவ் வெற்றி ஃபார்முலா, எஸ்சி பிசி மைனாரிட்டி. இதை நோக்கி தான் ராமதாஸ் நகர்ந்தார். எது வரைக்கும்? 98 வரைக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுவரை பிஜேபியில் கூட்டணி சேர்ந்துருச்சு. பிஜேபியில் சேர்ந்த பிறகு பாமகவில் இருந்து சிறுபான்மை முஸ்லீம்கள் பூரா வெளியேறிட்டான். முதல்ல உடைஞ்சுதா சிறுபான்மை மக்களுடைய வாக்கு பாமகவுக்கு இருக்கும். அந்த வாக்கு வங்கி ராமதாஸ் தான் இன்னைக்கு திரும்ப இப்படி இருக்காரு. பாஜக தான் என்னுடைய எதிரி, இப்படி நீங்க சிறுபான்மை மக்களுக்கு எது வந்தாலும் நான் முன்னாடி நிற்பேன் இப்படி சொன்ன ராமதாஸ் எங்க போய் சேர்ந்தார்? பிஜேபி போய் சேர்ந்தார். சேர்ந்த பிறகு சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரும் பாமக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டான். அப்புறம் அடுத்து திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு திமுக கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணி 99 2004 இந்த கூட்டணியில தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்களும் பாமக கூட்டணியிலிருந்து கிளம்பிட்டாங்க. முதல்ல பிஜேபியோடு சேர்ந்து 1 வருஷத்துல முஸ்லீம்கள் கூட்டணி இல்லை. 2வது தேவேந்திர குல வேளாளர்கள் இல்லை. அடுத்து யாரு? வன்னியர்களை நம்பி மட்டுமே அந்த கட்சி இருக்கு. வன்னியர்களை நம்பி இருந்த அந்த கட்சி எப்போ 2006 விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எலெக்ஷன் நிற்குது. எலெக்ஷன் நின்ற பிறகு 2006-11 விஜயகாந்த அவருடைய டார்கெட்டே வன்னியர் பெல்ட் தான். ரிஷிவந்தியம் எங்க இருக்கு, விருத்தாச்சலம் எங்க இருக்கு, 2 எங்க இருக்கு? வன்னியர் ஏரியாக்குள்ள தான். அங்கதான் விஜயகாந்தோட அரசியல். ஏன்னா சினிமா வந்து அதிகமாக ஓடுற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு, இந்த வன்னியர் பெல்ட்டில் தான் அதிகமாக சினிமாவே ஓடும். எம்ஜிஆர் படம், ரஜினி படம், இப்போ விஜய் படம். ஏன்னா இங்கே தான் வந்து விவசாய நிலம் உழைக்கிற மக்கள் இருக்கிற இடம் அதுதான். அப்போது ராமதாஸுடைய அரசியல் 2006-11 விஜயகாந்த் அடி வாங்குது. முதல்ல முஸ்லீம்கள் போயிட்டாங்க, 2வது தேவேந்திர குல வேளாளர் போயிட்டாங்க,
மூணாவது வன்னியர்களை கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 2006-11 29 எம்எல்ஏ, ஜெயலலிதா வந்து 35 சீட் குடிக்குது, 29 எம்எல்ஏ பிரதான எதிர்கட்சி தலைவரா எங்க ஜெயிக்கிறாரு? முழுக்க வன்னியர் பெல்ட்ல தான் ஜெயிக்கிறாரு. 40 கொடுத்து 29 35 தான் 35ல் 29 அருண் பாண்டியன் உட்பட, மாஃபா பாண்டியராஜ் உட்பட ஜெயிக்கிறாங்க. அப்போ பாமக 2009 தேர்தலில் காங்கிரஸோடு திமுகவோடு இருக்கு. 2009 இனி காங்கிரஸ் வராது, பிஜேபி தான் வரும். ஒரு தப்பு கணக்கை போடுறாங்க. தப்பு கணக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி பாசமுள்ள மகன் கட்சியாக போச்சு. அரசியல் தெரியாத அன்புமணி பிஜேபி தான் வந்துடும், காங்கிரஸில் கூட்டணி உடைச்சி பிஜேபிக்கு போகிறாரு. பிஜேபி வரல, காங்கிரஸ் வந்துருச்சு. காங்கிரஸ் வந்த பிறகு அதிகாரம் போச்சு, ஆட்சியும் இல்லை, வன்னியர்களும் இல்லை. 2011-16 முற்றுமுழுதாக வன்னியர் பெல்ட்டில் யார் வந்துட்டா? விஜயகாந்த் வந்துட்டார். பாமக வாக்கு வங்கி 8, 7, 6, 4, 3, 2 வந்துருச்சு. இது எல்லாமே கூட்டணி. 5% ஓட்டு இல்லையா? இல்லை 5% இருந்தால் பாமக மிகப்பெரிய டிமாண்டாக இருக்குமே. 5% வாக்கு இருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தானே. இப்போ அருமையான கேள்வி கேட்டீங்க. அங்கீகாரமே போயிடுச்சு இந்த தேர்தலில். இப்போ அப்பாவுக்கு மகனுக்கு என்ன சண்டைனா, நான் இருக்க வரைக்கும் கட்சி அங்கீகாரம் வாங்கி வச்சிருந்தேன். ராமதாஸ் அவர்கள் நீ என்னைக்கு பாமகவுடைய தலைவராக மாறி ஜி.கே. மணியை வெட்டி விட்டு அன்னையோட அங்கீகாரம் போச்சு. பாமக அங்கீகாரம் போச்சு, சிறுத்தைக்கு அங்கீகாரம் வருது, பானைக்கு அங்கீகாரம் வருது, போன வாரம் கட்சி ஆரம்பித்த சீமானுக்கு அங்கீகாரம் வருது. நான் 80களிலிருந்து போகாத ஊர் இல்லை, அலையாத ரோடு இல்லை. புட்டியை தூக்கிட்டு வன்னியர் மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் அலைந்து திரிந்து நான் அந்த மக்களுக்கான விடுதலையை வென்றெடுத்தேன். அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடை நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இப்போ கட்சியை உங்ககிட்ட கொடுத்த பிறகு சிங்கத்துக்கு வயசாகிடுச்சு, 86 வயசாச்சு. இப்போ என்னால் ஓடி ஆடி அலைய முடியல. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் வர முடியல. இப்போ அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அறிவித்து, செயல் தலைவரை ஜி.கே. மணி அறிவித்து, பாமகவுடைய நிலைமை படுமோசமாக போச்சு. என்ன காரணம்? 10.5 இடஒதுக்கீடை எடப்பாடி இருக்கிற பொழுது நிறைவேற்ற முடிந்தது. இதை பிஜேபி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் போட்டு, சட்டசபையும் தீர்மானம் போட்டு, நாடாளுமன்ற தீர்மானம் போட்டு 9வது அட்டவணையில் சேர்த்தால் மட்டும்தான் இது சட்டமாகும். இங்கே இப்போ யார் வந்துட்டா? திமுக வந்துருச்சு. திமுக கூட்டணி பாமக கூட்டணிக்கும் நிறைய முரண்பாடு. ஏன்னா இல்லை, அவர் கொடுத்த அந்த 10.5% என்ன பிரச்சனை? எதனால் அது ஏற்றுக்கப்படலை? இல்லை, ஏற்றுக்கப்படலைன்னா நாடாளுமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றணும். இங்கே மட்டும் ஜியோ பாஸ் பண்ண, சட்டமன்றத்திலும் சட்டம் பாஸ் ஆகணும், நாடாளுமன்றத்திலையும் தீர்மானம் போட்டு பாஸ் ஆகும். அது ஏன் பாஸ் ஆகலை? நாடாளுமன்றத்தில் பாமகவுக்கான ஆதரவு தளம் இல்லை. அதனால் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டை போனோடையும் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் பாஸ் ஆகி 9வது அட்டவணையில் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகுதான் சட்டசபை நாடாளுமன்றம் 2 தீர்மானங்களையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே கொடுக்கணும்? 9வது அட்டவணையில் சேர்த்தால் மட்டும்தான் இது சட்டமாக்கப்படும். அப்போது இந்த 10.5% கொடுக்கும்போது 2 பேருக்குமே தெரியும் இல்லையா இப்படி ஒரு நடைமுறை இருக்குது அப்படின்றது? எடப்பாடி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும் இல்லையா? தெரிஞ்சும் அப்படி ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தது ஏன்? எடப்பாடி பிரதமர் கிடையாது, ராமதாஸும் பிஜேபியினுடைய தலைவர் கிடையாது. இது பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலிருந்து அதை செஞ்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளலையே. அப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஒரு நம்பிக்கை, ஒரு கிடைச்சிருன்ற ஒரு நம்பிக்கை தான், முயற்சி தானே. இப்போ என்னாச்சு? அங்கேயும் அதுக்கான முயற்சி இல்லை. இங்கே இப்போ இவரை என்ன சொல்றாரு? திமுக மீண்டும் தீர்மானத்தை போட்டு டெல்லிக்கு அனுப்பு, நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. ஆனால் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. இப்போ தமிழ்நாடு சட்டசபை மீண்டும் தீர்மானத்தை போட்டு அனுப்பணும். எங்க
நாடாளுமன்றம். ஏன்னா முதல்ல தீர்மானம் போட்டு எடப்பாடி அனுப்பி அது அங்கே சட்டம் ஆகலை. ஒரு வருட காலத்தில் அது காலாவதி ஆகி போயிடும். மீண்டும் அது உயிர் எவ்வளவு நாள்? ஒரு வருடம் தான். சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு வருடத்தில் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றால்தான் அது உயிர் இருக்கும். காலம் முடிஞ்சதுன்னா அது மீண்டும் நிறைவேற்ற வேணும். அப்போ ஸ்டாலின் கூப்பிட்டு நிறைவேற்ற சொல்றாரு. ஸ்டாலின் காதலியே வாங்கலை. ஏன் நீங்க அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க, நான் எதுக்கு உங்களுக்கு நிறைவேற்றணும்? இந்த முரண்பாடுல தான் இப்போ சிங்கத்துக்கு கோபம் வருது. யார் மேல? ஸ்டாலின் மேல. ஒப்பாவுடைய அரசியல் பண்ண, ஜெயலலிதாவோட அரசியல் பண்ண, எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், அத்தனை பேரையும் பார்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நான் மன்றாடணுமா? வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. வன்னியர் வாழணும்னா வன்னியர் தாழக்கூடாது. இதுதான். அப்போ ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த 10.5 என்பது ராமதாஸ் அரசியலுக்கு நம்ம ஏன் சரண்டர் ஆகணும்? நம்மகிட்ட கேட்கட்டும், என்ன சந்திக்கட்டும், அதை பற்றி நான் பரிசீலிக்கிறேங்கிறாரு இவர். நான் போக முடியாது, ஒப்பாவையே நான் பார்க்கல, ஒப்பாட்டையே நான் அரசியல் பண்ணவன், நான் உன்னை பார்க்க முடியாது. இப்போ இதுதான் முரண்பாடு. இந்த முரண்பாடில் தான் இப்போ அவர் கோபத்தில் ஸ்டாலினை உரிமையில் கண்ணாபின்னான்னு திட்டுறாரு. இது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. இது ஸ்டாலின் அவர்கள் அன்புமணி அவர்கள் போய் சந்திச்சிருக்கலாமே. ராமதாஸ் அவர்கள் தான் சந்திக்கணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ ஒரு தலைவராக தான் அன்புமணி அவர்கள் தான் இருக்கார். அப்போ அவரே போய் சந்திச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாமே, இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்காரா? இல்லை, அன்புமணி போய் பார்த்துருக்கணும் முதலமைச்சரை. அன்புமணி நீங்கள் அவங்க அப்பா போகலைன்னா கூட வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீடு யார் போயிருக்கு? அன்புமணி போயிருக்கணும். அன்புமணியும் போகலை. இல்லை, அன்புமணி சந்திப்பதற்கு நேரம் கேட்டு அவர் நேரம் கொடுக்கலன்னா பொது வழியில் சொல்லலாம், நான் எனக்கான தேவையில்லை, என்னுடைய சமூகத்துக்காக நான் முதலமைச்சரை சந்திக்க விரும்புகிறேன், ஆனால் முதலமைச்சர் என்னை சந்திக்க நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறார். இதை பொது வழியில் சொல்லியிருந்தா ஒட்டுமொத்த சமூகம் கோபம் வந்துடும். ஏன் சந்திக்க மறுக்கிறார் இப்படி? ஆனால் இது கடுஞ்சொல் பேசுவதனால் எந்த பலனும் இல்லை. இல்லை, இது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டாக மாறுது இல்லையா? உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேச வேண்டிய இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வரதானே செய்யுது. அதையும் அவர் எடுத்துக்கணும் இல்லையா அந்த விஷயத்தை? இல்லை, அதாவது வயதில் சிறியவராக இருந்தாலும் பொறுப்பு பெரும் பொறுப்பு. முதலமைச்சர்ல இல்லை, நான் தான் கேட்குறேன். அவர் பேசிய வார்த்தைகள், உன்னை நான் சந்திக்கணுமா, அது எனக்கு அவமானம்னு சொல்றது. இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல ஒரு மூத்த அரசியல் தலைவர்னா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இருக்கார். அப்படின்னும் போது அவர் கொஞ்சம் இந்த வார்த்தைகளை, பண்பட்ட வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசலாம் இல்லையா? பேசியிருக்கலாம். கோபத்தினுடைய வெளிப்பாடு பெரியவருக்கு. அவங்க அப்பாவோடய அரசியல் பண்ணவர். இந்த 10.5 இட ஒதுக்கீடு இதை சட்டசபையில் நிறைவேற்றி கொடுக்கணும். நிறைவேற்றினா நான் டெல்லியில் இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கேன். பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால நாடாளுமன்றத்தை என்னால் நிறைவேற்ற முடியும், 9ஆம் அட்டையில் சேர்க்க முடியும். இது அந்த மக்களுக்கு நான் போராடி பெற்ற உரிமை. ஆனால் முதலமைச்சர் இதை செய்ய மறுக்கிறார். இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. சரி, சந்திச்சு ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம், சந்திக்கவும் இல்லை. அன்புமணி சந்திச்சிருக்கலாம், அன்புமணி சந்திக்கல. இவர் திமுக தரப்புலேருந்து வர்ற செய்தி. சாதிவாரி கணக்கெடுப்பு அதையும் அதில் பேசியிருந்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னால் நீ மத்திய அரசை கை காட்டுற, மத்திய அரசுக்கு போய் கேட்கறதுக்கு நீ எதுக்கு இங்கே ஆட்சியில் இருக்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது யார் எடுக்கணும், மாநில அரசா மத்திய அரசா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுத்தளத்திலேயே இருக்க தான் செய்யுது. அதை யார் தான் எடுக்கணும் சார்? மத்திய அரசு. பீகாரில் மாநில அரசு எடுத்திருக்கு. பீகாரில் நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் எடுத்திருக்காரு. ஆனால் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அது இல்லை, செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னாலும் கூட இந்த சாதிவாரி இடஒதுக்கீட முடிவு செய்வது யாரு? டெல்லி. மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது. எடுத்து யார்கிட்ட கொடுப்பீங்க? மத்திய அரசு கொடுத்தா மத்திய அரசு சாதிவாரி இட ஒதுக்கீடு செய்யணும். ஆனால் மத்திய அரசு செய்ய மறுக்குது. அது ஒரு முரண்பாடாக இருக்கு. பாமகவை பொறுத்தவரை சாதிவாரி கணக்கீடு எடுத்தா தான் எங்களுக்கான ரிசர்வேஷன் கிடைக்கும். நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெருவாரியான சமூகம். அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறீங்கன்னா எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கிறேன். இதுதான் அவர் திமுக மேலே உள்ள கோபம். இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா பாமக ஒரு பெரிய வன்னியர் பெற்ற வாக்கு வங்கியாக மாறிடும். பாமகவுக்கு இப்போ நிறைய
வாக்கு வங்கி இல்லை. இது திமுக அடைக்கலமான வன்னியர்கள் திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க. இப்படி ராமதாஸுக்கு இருந்த ஆட்கள் பூரா பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த சாதி வாரி கணக்கீடு எடுத்து அதில் ரிசர்வேஷன் கொடுத்துட்டாருன்னா மீண்டும் 90க்கு போயிடும். மீண்டும் 90க்கு போயிடும். அப்போ எல்லாத்துக்குமே அரசியல் இருக்கு. ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, நம்ம இவ்வளோ காலம் பெரிய அரசியல் வாய்ப்பை இழந்துட்டோம், பதவியை நாடி போய். இப்போ இந்த மீண்டும் ரிசர்வேஷனுக்கு வந்தால் தான் இந்த மக்கள் மட்டும் வருவாங்க நினைக்கிறாரு. ஆனால் அதிகாரம் இருக்கிற ஸ்டாலின் நினைக்கிறாரு, ராமதாஸ் வளருவது நம்முடைய வாக்கு வங்கி பலவீனம் ஆயிரும். ராமதாஸ் பலவீனமாக இருக்கிறதுனால எல்லாம் நம்மகிட்ட வந்துட்டாங்க. இது ராமதாஸ் பலமானா நம்ம விட்டு போயிடுவாங்க. எல்லாம் வாக்கு வங்கி அரசியல் தான். அதெல்லாம் அவருக்கு கோபம் வருது. ஒப்பாட்டியே அரசியல் பண்ண உன்னை நான் வந்து பார்க்கணுமா? நானே திமுக பல முறை ஜெயிக்க வச்சிருக்கேன். நீங்கள் ஈழப்பிரச்சனை நடந்த காலத்தில் 2006-11 திமுகவுக்கு காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுத்துருக்கு. காங்கிரஸுக்கு டெல்லியில் திமுக ஆதரவு. திமுக ஆதரவு வாபஸ் வாங்கினா டெல்லியில் ஆட்சி கவலும். அப்போது தமிழ்நாட்டில் ஆட்சியை தாங்கி பிடிப்பது காங்கிரஸ், டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சியை தாங்கி பிடிப்பது திமுக. அப்போ ராமதாஸ் சொல்றாரு, என்கிட்ட 22 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, காங்கிரஸ் 35 எம்எல்ஏ இருக்காங்க, வாபஸ் வாங்க, காங்கிரஸ் ஆட்சி கவிழட்டும், நான் உனக்கு உன்னுடைய திமுக ஆட்சியை நான் காப்பாற்றுறேன். கருணாநிதி டெல்லியில் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கலை, இங்கேயும் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கலை. இலங்கையில் தமிழன் செத்தா என்ன, சுண்ணாம்பானா என்ன, நான் அதிகாரத்தில் இருக்கிற பதவியில் இருக்கிறேன். இதுதான் கருணாநிதி அன்றைக்கு செய்த ஒரு மிகப்பெரிய மோசடித்தனம். அது ராமதாஸ் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் வாபஸ் நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறையா? இது அன்னைக்கு நடக்கவில்லை. இதனால ஒரு பெரிய இன அழிப்பு நடந்தது. இன அழிப்புக்கு துணை போனவர் தான் கருணாநிதி. இதுதான் ராமதாஸுடைய குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஒரு கூட்டணி விரிசல் அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும், செல்வ பெருந்தகை பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் திருமாவளவன் போன்றவர்களாம் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. திருமாவளவன் கூட நம்ம விட்டுறலாம், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குது அப்படின்னு பேசப்படுது. உண்மைதானா? நீங்கள் திருமாவளவனுக்கு மனக்கசப்பு, காங்கிரஸுக்கு மனக்கசப்புக்கு, துரை வைக்கும் அவர் நீங்கள் நேற்றுக்கு நாங்கள் திமுகவோட கூட்டணியில் உள்ளாட்சியை தனியாக நிற்க போகிறோன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. துரை வைக்கு கூட நீங்கள் திமுகவோடு ஒத்து போவதில் உடன்பாடு இல்லை. என்ன திடீர்னு? ஆமாம், ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் மதிமுகவுக்கு கேட்ட தொகுதியும் தரமாட்டாங்க. நீங்கள் மாவட்டத்தில் பேசிக்க கொண்டுருவாங்க, எங்கே மாவட்டத்தில் பேசிக்க. அப்போ மதிமுகவும் கவுன்சிலர் வரணும், மேயர் வரணும், ஊராட்சி தலைவர், உள்ளாட்சி தலைவர், பல பேர் வரணும். இதை திமுக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தன்னுடைய ஆள் தான் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க, கூட்டணி கட்சி ஜெயிக்க விட மாட்டாங்க. அதனால் அவர் இப்போவே கோஷம் போட ஆரம்பிச்சிட்டார். 26 தேர்தல் வருகிற பொழுது சட்டசபை தேர்தலில் அமைச்சரவையில் பங்கு வேணுங்கிறார் கார்த்தி சிதம்பரம். ஆமாம், அதிகாரத்தில் பங்கு வேணும். நாங்கள் உங்களுக்கு இங்கே நீண்ட காலமாக ஆட்சி இல்லாதிருந்த தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்துடும், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி வரணும். காங்கிரஸ் வளர்ந்துருக்கு. அதனால் திமுகவோடு நாங்கள் திமுகவை தூக்கி சுமக்க நாங்கள் தயாராக இல்லை. எங்களுக்கு குறைந்தபட்சம் இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு, திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேறி அதிமுக கூட்டணிக்கு வாங்க, நான் 150 சீட்டு இருந்தால் எனக்கு போதும், மீதி பூரா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குற 84 சீட்டை. இதுக்காகவே முழு நேரமாக காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சு அதிமுக கொண்டு வருவதற்கு திருநாவுக்கரசு முழு மூச்சா இருக்கார், ரெடியா இருக்கார். ஏன்னா இந்த செய்தியை அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு டெல்லியில் சொன்ன காரணத்தினால தான் அவருக்கு சீட்டே கிடைக்கல. ஆனாலும் சீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, கூட்டணியை உடைச்சு நான் எப்படியும் அதிமுக பக்கம் கொண்டு போயிடுவேன். இதுதான் திருநாவுக்கரசனுடைய லட்சியம். அதை நோக்கி நகருது. செல்வமும் அதைத்தான் சொல்றாரு, கார்த்திக் சிதம்பரம் அதான் சொல்றாரு, திருநாவுக்கரசு அதான் சொல்றாரு, திருமாவளவன் அதான் சொல்றாரு. இப்போ திருமாவளவனை எனக்கும் சில வருத்தங்கள் உண்டு. சில கூட்டணியில சில வருத்தங்கள் இருக்கதான், ஏறக்குறைய அப்படி ஒரு 2 சீட்டு 3 சீட்டுன்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதனால கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருவாங்களா என்ன எல்லாரும்? இல்லை, நீங்கள் கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி இல்லை,
அதிமுக அதிகமாக சீட்டு கொடுத்தா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வேல்முருகன் அமெரிக்கா போயிட்டார். விக்கிரவாண்டியில் ராமதாஸை எதிர்ப்பதற்கு நீங்கள் அதாவது முன்கள படை வீரர் வேல்முருகன் இல்லை. திமுக எவ்வளவோ கூப்பிட்டு அவர் இல்லை, அவர் நேராக அமெரிக்கா போயிட்டார். அப்போ இப்படி நிறைய சங்கடங்கள் இருக்குது. இந்த சங்கடங்கள்லாம் தீர்ந்து திமுக இப்போ என்ன திமுக நினைக்குதுன்னா 234 தொகுதி பொறுப்பாளர்களுக்கு பெரிய விருந்து கொடுக்குறாரு. யார்? உதயநிதி. எரா சுறா புறான்னு எல்லாம் சாப்பிட்டு கூட்டணி வரணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. தனித்து நின்றாலும் வெற்றி வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. திமுக அப்ப தனித்து களத்தில் இறங்குவதற்கு தயாரா இருக்கணும். எதற்கு தயாராயிட்டாங்களா? எதற்கு தயார் இல்ல, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தனிச்சு நீங்க சார் அரசியல் கடைசி நேரத்தில் கூட்டணி மாறும். பல தேர்தல்கள் அது ஓகே, கடைசி நேரம் கூட்டணி மாறுன்றது ஓகே. அந்த தனிச்சு நிக்கிறன்ற விஷயம் இருக்கு இல்லையா, தனிச்சு நின்று ஜெயிக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா. நம்ம அதிமுக பார்த்திருக்கோம் தனித்து நின்று ஜெயிச்சிருக்காங்கன்னு. ஆனா திமுக தனித்து நின்று ஜெயிக்க வாய்ப்புகள் இப்ப அந்த முடிவில் இருக்காங்க. கூட்டணி கட்சிகளாம் மிரட்டுது, கூட்டணி கட்சிகளாம் மிரட்டுது. அதனால தனிச்சு நின்று முயற்சி பண்ணலாம். உதயநிதி அப்படித்தான் சொல்லி அனுப்பியிருக்காரு தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு பூரா. அப்போ எதுவும் நடக்கலாம் அரசியல்ல. இரவுல ஒரு கூட்டணி, பகல்ல ஒரு கூட்டணி, மத்தியானம் ஒரு கூட்டணி. அதனால கூட்டணி மாறி மாறி நீங்கள் 26 வருகிற பொழுது கூட்டணி பல மாற்றங்கள் வருவதற்கு இதே கூட்டணி தொடரும்ல அது கேரண்டி சொல்ல முடியாது. இதே கூட்டணிலாம் தொடரும்ல சொல்லவே முடியாது. மக்கள் நல கூட்டணி எப்படி உருவாச்சு? திடீர்னு உருவாச்சு. 16ல் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போய் எங்கே போய் கிடந்தாங்க? விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை ஆஃபீஸில் போய் கிடந்தாங்க. மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், உலக புரட்சியாளர் பூரா எங்கே போய் கிடந்தாங்க? விஜயகாந்த் வீட்டில் போய் கிடந்தாங்க. அப்போது அரசியல் என்பது குணையா வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு பாதை, நேர்பாதை அல்ல. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோவின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.